ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? யாருக்கு எந்த கொடுமையும் பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கு? என் புருஷன் யாருக்கு எந்த கொடுமையும் செய்ய மாட்டாரே. மங்கம்மா மங்கம்மான்னு மங்கம்மா பின்னால தானே சுத்திக்கிட்டு அலைவாரு. இவருக்கா இந்த நிலைமை? யோ கிழவனாரே, மங்கம்மா மங்கம்மான்னு மங்கம்மா பின்னாலே அலைஞ்சீரே. மங்கம்மா உன்னை பார்க்க வந்தாளா? முருகேசா, உனக்கு என்னாச்சு? மங்கம்மா வந்துட்டியா? உன்னையத்தான் காணோன்னு இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். பட்டம்மா, முருகேசனுக்கு என்னாச்சு? திடீர்னு மயங்கி விழுந்துட்டானாம்ல. என்னாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலடி. அந்த டாக்டர் வழுக்க மண்டையே வந்தா, சுத்தி சுத்தி பார்த்தா, ஏதோ டெஸ்ட் எடுக்கணும் அது இதுன்னா, இந்த நெஞ்சில வச்சு என்னத்தையும் அமைக்கி அமைக்கி பாப்பானே, அதெல்லாம் பார்த்தா, பிறகு ஸ்கேன் எடுக்கணும்னா, எக்ஸ்ரே எடுக்கணும்னா எல்லாம் எடுத்தா, பிறகு என்ன செஞ்சான்னு தெரியல, அவன் பாட்டுக்கு போட்டுட்டு போயிட்டான். நீங்க கூட்டு வந்ததுதான் கூட்டு வந்தீங்க, வேற நல்ல ஆஸ்பத்திரியை பார்த்து கூட்டு போயிருக்கலாம்ல, இவர்கிட்டயா கூட்டு வந்தீங்க? இந்த ஊர்ல இந்த ஒரு ஆஸ்பத்திரி தானம்மா இருக்கு. அதுவும் சரிதான் பாட்டி, யாருக்கு என்ன நடந்தாலும் சரி இந்த வழுக்க மண்டை டாக்டர் தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. பட்டூஸ், தாத்தாக்கு என்னாச்சு? எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாரு? வீட்ல டீ குடிச்சாருமா. டீ குடிச்சிட்டு பேசாம கிடக்க வேண்டியதானே, இந்த வாரேன்ட்டு நடந்து போனாரு. ஒரு கடைக்கு போயிருப்பாரு போல, அங்க போய் வாழைப்பழத்தை வாங்கி தின்றுருக்காரு. ஒரு வாய் கடிச்சு தின்ன உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம். அந்த கடைக்கார பையன் தான் ஐயோ அம்மான்னு கத்தி இருக்கான். பிறகு செல்லத்தாய் அந்த பக்கமா வந்திருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த டாக்டர் மண்டையும் செக் பண்ணிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் சொல்லலையோ? அதான் சொன்னேனேம்மா, டாக்டர் வந்து என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுத்தா, ரிசல்ட் ஒன்றும் வரல. ரிசல்ட் வந்தாதான் எல்லாம் தெரியும். என்னாச்சுன்னு தெரியல, எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்து தொலைச்சாருன்னு தெரியல. அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காரு. வந்ததிலிருந்து தாத்தா மயக்கமாக தான் இருக்காரா? முழிச்சு கூட பார்க்கலையா? உயிர் கிடக்கான்னு பார்த்தீங்களா? என்னது உயிர் இருக்கான்னு பார்க்கணுமா? ஐயோ, அப்பனா எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாரா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எனக்கு யாரு இருக்கா? யாருமே இல்லையே. பட்டம்மா, கவலைப்படாதட்டி, முருகேசனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் இன்னும் 100 வருஷத்துக்கு கல் மாதிரி இருப்பான். அவனை நினச்சி நீ கவலைப்படவே வேண்டாம். ஸ்டீல் பாடின்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு அலைஞ்சாரு. இப்ப சீக்கு வந்து கோழி மறியில கிடக்காரு. மனுஷனுக்கு யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேக்கி. இன்னைக்கு இருக்கா நாளைக்கு செத்துருதான், நேத்து இருந்தவன் இன்னைக்கு செத்துருதான். எப்பா உலகமா இது. எல்லாரும் இருங்கடி, டாக்டர் வர்ற நேரம் தான். இப்ப வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு டெஸ்ட்க்கு ரிசல்ட் எல்லாம் சொல்லுவாரு. நானும் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்க எல்லாம் வந்தீங்க. கொஞ்ச நேரம் இருங்கடி. ஆமாடி, டாக்டர் வந்தோடனே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் போகணும். நம்ம எல்லாரும் இருப்போம். என்ன அத்தை பாட்டி, நாங்களாம் உட்காந்துட்டோம், நீங்கள் உட்காரலையா? நின்றுக்கிட்டே இருக்கீங்க. ஏட்டி, முருகேசன் ரொம்ப பாவமுட்டி. ஊருக்குள்ளே ஜாலியாக சுற்றிக்கிட்டு அலைஞ்ச மனுஷன் இப்படி படுத்த படுக்கையாக கிடக்கான். அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏம்மா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாதுமா, அவர் நல்லா தான் இருப்பார். நல்லா இருந்தா ஏமட்டி இப்படி கிடக்கான்? எப்படி கிடக்கான் பார்த்தியா? அதான் சொல்லுதேன், செத்துருப்பாரு, மூச்சு இருக்கான்னு பாருங்கன்னு. நம்ம சொல்லுதெல்லாம் யாரு கேட்கா? அடி நெட்டச்சி, விளக்க மாதிரி பிஞ்சிரும் பார்த்துக்கோ. சும்மா இருக்க முடியலையோ? என் நண்பனை பற்றி இப்படிலாம் பேசாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அத்தை பாட்டி கோவப்படாதீங்க, ஏதோ அறியாத பிள்ளை தெரியாம சொல்லிட்டு போன போது பொழைச்சி போட்டோன்னு விட்டுருங்களேன். முருகேசன் பாவமுட்டி, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பாவம் பட்டம்மா எப்படி அழுதுகிட்டு இருக்கா பாருங்க. சரி சரி, சாரி அத்தை பாட்டி, இன்னும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு கோவப்படாதீங்க. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நாம் தோழன் முஸ்தபா. டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே, மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாரும் சௌக்கியமாம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணாச்சி. நீங்க சௌக்கியமா? வீட்டுல அக்கா சௌக்கியமா? குழந்தை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கா? வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன, என் நேரமும் ஒரே ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு கதையெல்லாம் யார் கேட்டா? முருகேசனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. தாத்தா கடையில் வாழைப்பழம் வாங்கி தின்றுருக்காரு. அப்போ வாழைப்பழத்தில் வண்டு இருந்ததை கவனிக்காமல் கடிச்சு தின்னுட்டாரு. அந்த வண்டு போய் தொண்டைக்குள்ளே போய் சிக்கிட்டு அது டக்குன்னு கழுத்துக்குள்ளே போன உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. எம்மாடி, வண்டி இருந்தது பார்க்காம தாத்தா தின்னுட்டாராக்கும். ஆமாம்மா, வாய்க்குள்ளே போன வண்டு தொண்டையிலே நின்றுட்டு, அதான் இப்போ அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஐயையோ, வண்டு வாய்க்குள்ளே போயிட்டா, இப்போ என்ன செய்ய? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கழுத்தில் ஒரு காம்பஸ் வச்சு நல்ல ஒரு பெரிய வட்டம் போடணும். பிறகு கத்தியை வச்சு அந்த வட்டத்திலேயே வெட்டணும். வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு கையை விட்டு நோண்டி உள்ளே இருக்கிற வண்டை வெளியே எடுத்துடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சிமெண்ட்டு செங்கலும் வச்சு பூசி விட்டுற வேண்டிதான். யோ, நீ டாக்டரா கொத்தனாரா? சிமெண்ட் போட்டு பூச போறேங்கிரு.
இது வந்து அப்படி கிடையாதும்மா, தோண்டி எடுத்துட்டு தச்சிடணும்னு சொல்ல வந்தேன். அண்ணாச்சி நீங்க டெய்லரா? நல்லா தப்பீங்களா? எனக்கு 2 ஜாக்கெட் தைக்க வேண்டியிருக்கு. சிம்ரன் கல்யாணத்துக்கு சேலை எடுக்க போறோம். எடுத்துட்டு வந்தோடனே ஜாக்கெட் துணியை வெட்டி கொண்டு வந்து தாரேன். நல்லா அழகா தச்சு கொடுத்துருங்கன்னு. கழுத்து மட்டும் கொஞ்சம் இறக்கமா வச்சிருங்க, சரியா? ஏம்மா என்னம்மா சொல்லுதீங்க? நான்லாம் டெய்லர் கிடையாது, நான் டாக்டர். ஒரு டாக்டர் மாதிரியே பேசுதீரு. சிமெண்டையும் செங்கலையும் வச்சு பூசணுங்கீரு, இல்லைன்னா தைக்கணுங்கீரு. பிறகு உங்களை பற்றி என்ன கேட்க? டெய்லரான அவங்க கேட்டதில் என்ன தப்பு? ஏம்மா நான் டெய்லரும் கிடையாது, கொத்தனாரும் கிடையாதும்மா. கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பூச்சியை வெளியே எடுக்கணும். அதுக்கு பிறகு தையல் போடுவோம்ல, அதைத்தான் அப்படி சொன்னேன். டாக்டர் எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அதெல்லாம் எப்படிம்மா இப்போ சொல்ல முடியும்? ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 48 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும். என்ன செய்யம்மா, கடவுள் விட்ட வழி. என்னது கடவுள் விட்ட வழியா? மவனே, ஆப்ரேஷனில் மட்டும் ஏதாவது கோளாறு பண்ண உன் மண்டையை 2 பிளந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். ஏம்மா இந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் பண்ணக்கூடாதும்மா. நீங்கள் பேசாமல் உட்காந்துருங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது என் வேலை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நான் யாரு? எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? ஏங்க கண்ணு முழிச்சிட்டீங்களா? நல்ல வேளை உங்களுக்கு ஒண்ணும் ஆவல. கடவுளே ரொம்ப நன்றி. பட்டு அங்க கடையில மயங்கி விழுந்துட்டேன். யாரு என்னை தூக்கிட்டு வந்தா? ஏங்க செல்லத்தாயும் அந்த கடைக்காரனும் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில போட்டிருக்காங்க. அப்படியாட்டி? சரி சரி, அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு பிறகு போன் அடிச்சு சொல்லிருன்னு. முருகேசா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல? எனக்கு ஒன்றும் இல்லை மங்கம்மா, நான் நல்லா இருக்கேன். அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு நான் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு டாக்டர், நான் சொன்னதான் கரெக்டாக இருக்கும். டாக்டர் அவன் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லுதாம்ல, பிறகு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விடுங்க. அது எப்படிம்மா? தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணி 1.5 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வருவீங்க. அவர் எந்திரிச்சு உட்காந்து நல்லா இருக்கேன்னு சொல்லுவார். இப்படி சொல்லி கூட்டு போயிட்டீங்கன்னா பிறகு நான் எப்படி இந்த மாதம் என் வீட்டு வாடகையை கட்ட முடியும்? என்னது, வீட்டு வாடகையை கட்ட போறியா? அதுக்கு இப்போ என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேன்னா, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் டாக்டரு, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். பேசாமல் படுத்து கிடக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ஏன்னா நீங்கள் ஒரு பேஷண்ட்டு, சரியா? படுத்து கிடங்க, பிறவாட்டி கூப்பிடுவேன். வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி பூச்சியை வெளியே எடுத்துருவேன். அதுக்கு பிறகு ஒரு 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் போதும். பிறகு வீட்டுக்கு அனுப்பிடுதேன். ஏம்மா நர்ஸு, வெளியே என்னம்மா செய்த? உள்ள வாம்மா, இந்த தாத்தாவை தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் போடு. நீங்களே எந்திரிச்சிட்டிங்களா? நல்லதா போச்சு. ஒரு பேஷண்ட்னா இப்படித்தான் பொறுப்பாக இருக்கணும். சரி சரி வாங்க, வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் படுத்துக்கோங்க, கழுத்தை வெட்டுவோம். யோ தாத்தா, என்ன அடிக்கிறு? நான் ஒரு டாக்டர்னு தெரியுமில்ல, என் மேலே கையை வைக்கலாமா? ஒழுங்க போய் ஆப்ரேஷன் தேட்டரில் படுங்க. நானும் போன போதுன்னு இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நானே வந்து பெட்டில் வந்து படுக்கணும், ஆப்ரேஷன் பண்ண போறேங்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? தாத்தா, உங்க கழுத்துல பூச்சி இருக்கு, அது எப்படியாட்டு வெட்டி எடுத்துடணும். இல்லைன்னா தொண்டையை அடிச்சிட்டு டக்குன்னு மண்டையை போட்டுருவீரு. பூச்சி கழுத்துல நிக்கா? இரு வாரேன். லொஜக் மொஜக் பஜக். வாங்க தாத்தா, ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாது. பிறகு பூச்சி வேலையை காட்ட ஆரம்பிச்சிரும். வாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோம். பூச்சியா? அது இன்னமா இருக்கு? எப்பமோ அதை சவச்சு தின்னு சோழிய முடிச்சாச்சு. என்னது, பூச்சியை சவச்சு தின்னுட்டீரா? ஐயோ டாக்டர் கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு என்னாச்சு? ஒரு நல்ல ஆஸ்பத்திரியை பார்த்து சேர்த்து விடுங்கடி. டாக்டர் செத்துட்டாரு. ஆஸ்பத்திரி இழுத்து மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு எதுவும் குளுக்கோஸ் பாட்டில் எதுவும் வேணும்னா எல்லாம் அள்ளிட்டு போங்க. நிறைய பொருள் வச்சிருப்பாரு. ஐ ஜாலி. என் மவனுக்கு விளையாடுறதுக்கு 2 குளுக்கோஸ் பாட்டிலும் ஒரு 4-5 ஊசியும் மட்டும் எடுத்துக்கிடுதேன். அடியே அப்படியே சத்துட்டானிக்கு பாட்டில் ஒரு 4-5 எடுத்துக்கோ, சரியா? காய்ச்சல் மாத்திரை கொஞ்சம் எடுத்துக்கோ. வயிற்று வலிக்கு கால் கை வலிக்கு போடுற மாத்திரையும் கொஞ்சம் அள்ளிக்கோ, நம்மளுக்கு தேவைப்படும்ல. மருமோளே, 7வது மாசம் பிறந்துட்டுல? இல்ல ஆண்டி, இது மே மாசம். மே மாசம்னா 5வது மாசம் தானே, 7வது மாசம் கிடையாது. அடியே, மே மாசமா ஜூன் மாசமானு கேட்கலட்டி. உனக்கு இது எத்தனாவது மாசம் கேட்டேன். மாசமா இருக்கல, 7வது மாசம் தானே? ஆமா ஆண்டி, 7வது மாசம் தான். எத்தே இந்தாங்கத்தே. மருமோளே, அது என்னது? எத்தே மீனா காண்டி கொஞ்சம் சூப்பு வச்சேன் தே, நீங்களும் சேர்ந்து குடிங்க. சூப்பா வச்ச, நல்லா இருக்குமே. இந்தாம்மா சின்ன மருமோளே, நீ கொஞ்சம் குடி. சூப்பு நல்லா இருக்கு. மருமோளே, நீ குடிக்கலையா? எத்தே எனக்கு வேண்டாம் தே. ஏமா, நீயும் குடிக்க வேண்டியதானே? இல்லத்தே, எனக்கு வயிறு பசிக்கவே இல்லை, எனக்கு வேண்டாம்.
ஏன் மருமோளே, காலையில் 2 இட்லி சாப்பிட்டேன். இப்போ தான் மணி 11 ஆயிட்டுல. இப்போ பசிக்கலையாக்கும் உனக்கு? கொஞ்சோண்டு சூப்பு குடிக்க வேண்டியதானே? எத்தே பசியே இல்லத்தே. என்ன ஆச்சு மருமோளே, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. பிறவு என்ன ஆச்சு? பேரவெல்லாம் ஒன்றும் இல்லத்தே. சூப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே டேஸ்ட் பார்க்கன்னு 3 கிண்ணம் குடிச்சிட்டேன். அதான் இப்போ பசிக்கல. அடியே, முதலே 3 சட்டி சூப்பு குடிச்சிட்டு தான் வந்து என்கிட்ட வேண்டாம் வேண்டாம் நீயோ? ஆமாத்தே. போட்டி கிறுக்கச்சி. எத்தே அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம மீனாக்கு 7 மாசம் ஆயிட்டுல. ஆமாட்டி, இப்போ தான் அவட்ட கேட்டேன், 7 மாதம் ஆயிட்டுன்னு சொன்னா. எத்தே மாசமா இருக்கிற பிள்ளைக்கு பொங்கி போடணும்லத்தே. நம்ம இன்னும் அவளுக்கு எதுவுமே செய்யலையே. ஆமாம் மருமோளே, மறந்தே போயிட்டேன் பாத்தியா? 2 பேரும் என்ன பேசுறீங்க? பொங்கி போடணுமா அப்படின்னா என்னது? மருமோளே, மாசமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு பொங்கி போடணும்னு சொல்லுவாங்க. அதுன்னா 5 வகை சாப்பாடு வச்சு, அதுக்கு பிறகு கூட்டு பொரியல் காய் எல்லாம் வச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியா? 5 வகை சாப்பாடா? சரி, அப்பனா சிக்கனு மட்டனு மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து 5 வகை சாப்பாடு செஞ்சிருங்க. ஏம்மா தாயே, 5 வகை சாப்பாடுன்னா கறி மீன் கிடையாதும்மா. எல்லாம் இன்னைக்கு சைவம் தான் செய்யணும். புளியோதரை, லெமன் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இதுதான் 5 வகை சாப்பாடு. என்னது புளியோதரையா? புளியோதரை வேண்டாம்னு தானே இங்க இருந்து ஓடுனே. வந்த உடனே மறுபடியும் புளியோதரை கொடுக்க பாக்கீங்களா? மருமோளே, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இது ஒரு சம்பிரதாயம். நீ கண்டிப்பா இன்னைக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். உனக்காக ஆசையா செய்ய போறோம், சரியா? இன்னைக்கு சித்திரா பௌர்ணமி வேற, இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருதோம்மா, சரியா? இன்னைக்கு உனக்கு பொங்கி போட்டுருவோம். என்னத்தையும் செய்யுங்க மருமோளே, எல்லா ஏற்பாடையும் பண்ணிருதியம்மா. இன்னைக்கே செஞ்சிருவோம். இன்னைக்கு நல்ல நாளா இருக்குல்ல. சரித்தே, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போவோன்னு வந்தேன். இன்னைக்கு நானே எல்லாத்தையும் என் கையாலே செஞ்சிருதேன். வேண்டாம், இவங்களெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு விஷத்தை வச்சு கொடுத்து கொண்டாலும் கொண்டுருவாங்க. எத்தை பாருங்கத்தே எப்படி எல்லாம் பேசுதன்னு. நானாத்தே விஷம் வச்சு கொள்ளுவேன். மருமோளே, அவ எவ்வளவு ஆசையா வந்து உனக்காக சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லுதா, நீ என்ன இப்படி எல்லாம் பேசுதே? அவங்க ஏற்கனவே ஒரு நாள் எனக்கு சோறு பொங்கி போடுதுன்னு என்னெல்லாம் பண்ணாங்க. அப்ப அவளுக்கு சமைக்க தெரியாது. என்கிட்ட ஒண்ணு ஒண்ணா கேட்டு கேட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப நல்லா படிச்சுட்டா, எல்லாம் செய்வா. ஆண்டி நீங்க செய்யலாம்ல? எனக்கு வயசாயிட்டுமா, நான் எங்கடா ரெஸ்ட் எடுப்புன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுதா. சோறு பொங்குறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்கள் வருதுன்னு எல்லா வேலையும் இவ தான் உளுந்து உளுந்து செஞ்சுட்டு கிடக்கா. துணி நொன்னது ஞாபகம் வருது. போன வாரம் பூரா நான் வீட்டுல போட்டிருந்த துணி எல்லாத்தையும் பையில அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து துவைச்சு போட்டுருங்க மாலாக்கா. துணி அவ்வளவுதான் இருந்துச்சோ? 2 மாசத்துக்கு முன்னால உள்ள துணியெல்லாம் இல்லையோ? ஐயோ, எல்லா துணியும் மாலாக்கா துவைச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா 2-3 மாசத்துக்கு முன்னால உள்ளதையும் சேர்த்து கொண்டு வந்திருப்பனே. அன்னைக்கு தான் அருண்கிட்ட கொடுத்தேன், அவர் துவைச்சு தந்தாரு. என்ன அத்தையும் இவ கூட சேர்ந்து 2 மாச துணியெல்லாம் கொண்டு வர வேண்டியதானேன்னு கேட்காங்க. ஆண்டி கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை வரும்போது 3 மாச துணியை சேர்த்து வச்சு கொண்டு வரேன், சரியா? கவலைப்படுதுண்ணா, எடு விளக்கமாத்த. உன்னைய மாதிரி அவளும் இந்த வீட்டில் வாழ வந்த மருமக தான். அவளை எல்லா வேலையும் செய்ய சொல்ல முடியாது. வீட்டில் சோறு பொங்குறது, குழம்பு வைக்கிறது அதெல்லாம் செய்யலாம். நீ ஊர்ல இருந்து கொண்டு வந்த துணியெல்லாம் அவள் எப்படி துவைச்சு தருவா? உன் துணியை நீ தான் துவைக்கணும். மாசமா இருக்கேங்கிறதுக்காக நீ எல்லா வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? உன் வேலையை நீ செய். துணியை துவை. வேணா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டு துணியை துவை. என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுதீங்க? நான் மாசமா இருக்கேன், என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது. இங்க பாருட்டி, வேலையெல்லாம் செஞ்சு வச்சு இருந்தீங்கன்னா சுகப்பிரசவம் நடக்கும். இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணி தான் வயிற்றுல இருந்து பிள்ளை எடுக்கணும். நீங்க ரொம்ப மோசம் ஆண்டி, என்னைய வேலை வாங்குதீங்க. உன் துணியை துவைக்காம போட்டு அழுக்கு துணியை கொண்டு வந்து இவட்ட கொடுக்க பார்க்க நீ வேலை வாங்குதியா நாங்க வேலை வாங்குதம்மா? இதுக்கு தான் நீங்களாம் வரவே மாட்டேன். மீனா நீ இப்படி எல்லாம் பேசாத. மாசமா இருக்கல்ல, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்போ என்ன, துணியை துவைக்கணும் அவ்வளவுதானே? துணியெல்லாம் அள்ளி வை, நான் துவைச்சு தாரேன். சரி மாலாக்கா, எல்லா துணியும் எடுத்து போடுதே, துவைச்சிருங்க. அடியே, நீ எதுக்கடி துவைச்சு தரேன்னு சொல்லுதே? அவ துணியை அவ துவைக்கட்டும். எத்தை இருக்கட்டும் தே, பரவாயில்ல. மாசமா இருக்கிற பிள்ளை, அவளை போட்டு வேலை வாங்க வேண்டாம். 1 நாள் 2 நாள் துணினா பரவாயில்ல தே. அவ 1 வாரம் 10 நாளைக்குள்ள துணியெல்லாம் கொண்டு வந்திருப்பா. எல்லாத்தையும் போட்டு துவைக்கணும்னு அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல தே. நானே துவைச்சு கொடுத்துருதேன். மருமோளே, நீ இப்படியே விட்டு கொடுத்து போவாத. அவன் உன் தலையில மிளகா அரைச்சிருவா. பரவாயில்ல தே, இருக்கட்டும். நான் சொல்லுத பேச்சு என்னைக்கு நீ கேட்கியோ அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவே. எப்படியோ போ. ஐ ஜாலி, வந்த உடனே மாலாக்காவை வேலை வாங்கியாச்சு. இனிமே தினம் ஒவ்வொரு வேலையா கொடுத்து அவளை வேலைக்காரி ஆக்கிற வேண்டிதான். இந்த மீனை ஏன் தான் இப்படி பண்ணுதான்னு தெரியல. பாவம், நான் இப்போ துணி துவைக்கலன்னா அத்தை போய் துணியை துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் துணி துவைக்கேன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை உனக்கு. எல்லா துணியும் துவைச்சு முடிச்சிட்டு வா, அடுத்து இன்னும் நிறைய வேலை வைக்க. ராமு, இடியாப்பமும் கடலைக்கறியும் சூப்பரா இருக்குல்ல? ஆமா நெட்டம்மா, கடலைக்கறி நல்லா இருக்கு. எங்க சித்திக்கு இதெல்லாம் செய்ய தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு தான் முதல்ல இடியாப்பம் கடலைக்கறி எல்லாம் செஞ்சிருக்காங்க. சாயந்தரம் காப்பி குடிக்கும் போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், இடியாப்பம் சாப்பிடணும் போல இருக்குன்னு. உடனே செஞ்சுட்டாங்க. கடலையை ஊற போட்டு வச்சிருந்தாங்க போல, அதனால கடலைக்கறியும் சேர்த்து செஞ்சிருக்காங்க. அப்படியா நெட்டம்மா? உண்மையாவ சொல்லுதே? நீ கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்களாக்கும். எப்பவும் நீயும் அவங்களும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு கிடப்பீங்க. இன்னைக்கு என்ன? என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்ககிட்ட தான் கேட்கணும்.
2 பேருக்கு ஆளுக்கு ஒரு இடியாப்பம் வைக்கட்டா? அதான் ஏற்கனவே தட்டு நிறைய இடியாப்பம் வச்சிருக்குல்ல, இன்னும் இதை கொண்டு எங்கே வைக்க? சித்தி, இடியாப்பமும் கடலைக்கறியும் சூப்பரா இருக்கு சித்தி. ஆமா, வயிற்று பிள்ளைக்காரி ஆசைப்பட்டு கேட்டுட்டால, அதனால செஞ்சு கொடுத்தேன். கடலையே ஊற போட்டுட்டீங்க, அது என்ன செய்யன்னு தெரியாம தானே இப்போ கடலைக்கறி வச்சிக்கே. கடலை வாங்கி ரொம்ப நாளாக சும்மா கிடந்துச்சு, அதனால சரி ஊற போடுவோமேனு போட்டது. இப்போ நீ வேற கரெக்டாக கேட்டியா இடியாப்பம் வேணும்னு, அதனால தொட்டுக்கிறதுக்கு இதை வச்சுட்டேன். சித்தி ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் அப்படியே சாப்பிட வேண்டியதானே? சாப்பிடுதேன்ப்பா, சாப்பிடுதேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு, எல்லாத்தையும் பிறக்கி போட்டு விலக்கி போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் உட்காந்து சாப்பிடணும். முதலே சாப்பிட்டுட்டேன்னா போய் படுக்கணும் போல இருக்கும், கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும், பிறகு பாத்திரம் கிடந்து போயிடும். அதனால பாத்திரத்தை கழுவிட்டு பிறகுதான் சாப்பிடணும். எத்த நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கத்தே, நான் போய் பாத்திரத்தை கழுவுதேன். என்னம்மா, எனக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு நீ போய் பாத்திரத்தை கழுவுதேங்க? இடியாப்பம் நல்லா இருக்கு, இப்போமே சாப்பிட்ருங்க. சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்கள் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு பிறவாட்டி சாப்பிடணும்னு நினச்சிக்கன்னு வச்சுக்கோங்களேன், இடியாப்பம் ஆறி குளிர்ந்து காஞ்சி போயிடும், பிறகு நல்லாவே இருக்காது. ஓ அப்படி சொல்லுதியோ, சரி நான் சாப்பிட்றட்டா? ஆமாத்தே, நீங்கள் சாப்பிடுங்க. நான் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பாத்திரத்தை கழுவுதேன்னு சொல்லுதோம்ல. ஆட்டும் டீ, நான் என் ரூமில் உட்காந்து ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டே சாப்பிடுதேன். ஆட்டும் எங்கே உட்காந்து சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டா போதும், போங்க. இந்த இடியாப்ப தட்டை வேணா இங்கே வச்சுட்டு போட்டா வேணும்னு எடுத்துக்கிட்டீங்களா? இல்லத்தே, போதும். இப்போல்லாம் ரொம்ப சாப்பிட முடியல, இவ்வளோ தான் சாப்பிட முடியும். எனக்கு வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. சரி அப்போ கொண்டு உள்ள வச்சிருதேன், வேணா போய் எடுத்துக்கோ. சரி தாயே, வேணா நான் போய் எடுத்துக்கிடுதேன், நீங்கள் போய் சாப்பிட்டு தூங்குங்க. ஆ சரி சரி, நான் போகிறேன். நெட்டம்மா, ஏன் சித்தியை போங்க போங்கன்னு விரட்டுதே? ராமு, இடியாப்பமும் கடலைக்கறியும் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. இப்படியே போட்டுட்டு இருந்தா அவங்க அங்கேயும் இங்கேயும் வாய் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க, பிறகு அது ஆறி போயிடும். அதுக்கு தான் விரட்டி விடுதேன். நெட்டம்மா, மாசம் மாசம் செக்கிங்க்கு ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, நாளைக்கு போயிட்டு வந்துருவோமா? அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கே போகணும்? நாளைக்கு வேண்டாமே, நாளை கழிச்சு போகுமா ராமு? ஏன் நெட்டம்மா, அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுட்டேனே. அதுக்கு இல்லை ராமு, நாளைக்கு சாணியாக்கா எல்லாரையும் கல்யாணத்துக்கு சேலை எடுக்க கூட்டு போறேன்னு இருக்காங்க. கடைக்கு வேற போகணும், அதான் பார்க்கேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா கடைக்கு போக முடியாதுல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி சேலை தானே எடுக்க போறீங்க, அதான் அவ்வளோ ஆளுக்க போறாங்கல்ல, அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அது எப்படி? நான் போகாமல இருக்க முடியாது. அவங்க யாருக்கு எனக்கு பிடிச்ச சேலை எடுக்க தெரியாது, நான் பார்த்து தான் எடுக்கணும். என்ன நெட்டம்மா, நீ வேற இப்படி அடம் பிடிக்க. சரி, அப்ப நாளைக்கு போக முடியாதா? நாளைக்கு காலையில் போகுமா ராமு? ஏட்டி, நான் காலையில ஆபீஸுக்கு போக வேண்டாமா? காலையில எப்படி போக முடியும்? நான் போயிட்டு வந்து சாயந்தரம் கூட்டு போலான்னு பார்த்தேன், நீ வேற கடைக்கு போகணுங்க. சரி, நீ கடைக்கு போயிட்டு வா, நம்ம நாளை கழிச்சு போவோம். நான் ஆஸ்பத்திரியில சொல்லி அப்பாயின்மெண்ட்டை மாத்தி போட சொல்லுதேன். சரி சரி, நாளைக்கு ஒரு நாள் தான், அப்புறவு நாளை கழிச்சு நம்ம போவோம். சரி நெட்டம்மா, சீக்கிரம் சாப்பிடு, போய் தூங்குவோம், நேரம் ஆயிட்டு பாரு. அது நல்லாவே இருக்காது, இரு வேற வைக்க. எப்பா லீவ் விட்டாலும் விட்டாங்க, என் நேரமும் போன் கையுமாவே தான் தெரிகிறாளுங்க. இவளுக்கு தான் இப்படி இருக்காளுங்கன்னு பார்த்தா இந்த மனுஷன் வந்ததுல இருந்து போனை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வாரமா படத்துல கிடக்காரு. எப்படிங்களா போனை வச்சுட்டு வேற ஏதாட்டும் வேலை இருந்தா பாருங்க. எல்லாம் இந்த மனுஷன் தான் காரணம், இவர் தான் இந்த பிள்ளைகளுக்கு எடுக்காரு. எப்படிங்களா நான் கூப்பிடுறது கேட்கா இல்லையா? ஏமா கேக்குமா? கேட்டுக்கிட்டு தான் பேசாம உட்காந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ டீ? எனக்கு ஒண்ணு வேண்டாமா, ஒண்ணு வேண்டாம். லட்சுமி, பிள்ளைகளை எதுக்கு ஏசிட்டு கிடக்க? பிள்ளைகளை ஏசுதுன்னா நியாயமா பார்த்தா உங்களை தான் ஏசி இருக்கணும். நான் என்ன டீ செஞ்சேன்? நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து ஃபோனை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் மனசா கத்திட்டு கிடக்க. ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே போன் கையுமா உட்காந்துருதீரு, பிள்ளைகள் உங்களை பார்த்து கெட்டு போகுதுல்ல. நான் ஆபீஸில் போய் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்க மாட்டேன், வீட்டுக்கு வந்த பிறகு தான் பார்க்க முடியுது. அது உனக்கு பொறுக்கலையா? நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு பாக்கீங்க, இந்த பிள்ளைகள் வீட்டுல இருந்துகிட்டு என்ன நேரமும் போன் கையுமா தான் தெரியுதாளுங்க. என் பிள்ளைகளா, அம்மா சொல்றது உண்மையா? எப்ப இல்லப்பா, அம்மா போய் சொல்லுதாங்க. அடியே நான் அடி போய் சொல்லுதே. ஆமாம்மா, நாங்க தான் போனே எடுக்க மாட்டோமே. அப்படியா? நான் தான் இந்த அம்மா போன் வச்சுக்கோன்னு சொல்லி உன்னை விளையாட கொடுக்கணும். விளக்கமாறு பிஞ்சிரும். நான் அடி போன் கொடுத்தேன், போய் சொல்லிட்டு அழுதீங்க. இருங்க, இனிமே போனை தொடுங்க, கையை உடைச்சிருதேன். சரி, இப்போ ஏன் திடீர்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? தோசைக்கு என்ன சட்னி வைக்கன்னு கேட்க வந்தேன். தேங்காய் சட்னி வச்சிரு லட்சுமி. ஏம்மா எனக்கு தக்காளி சட்னி தான் வேணுமா? எனக்கு இந்த பச்சை கலர்ல ஒரு புதினா சட்னி ஒன்னு வச்சு தருவல்ல, அத வச்சு கொடுத்துருமா, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆமாடி, நான் என்ன ஹோட்டல்ல சர்வரா? ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏமா தக்காளி சட்னி தான் வேணும். எனக்கு தேங்காய் சட்னின்னா ரொம்ப பிடிக்குமே. முடியாது முடியாது, புதினா சட்னி தான் வேணும். என்ன லட்சுமி படுத்துட்ட, போய் சட்னி அரைக்கலையா? யார் யாருக்கு என்ன சட்னி வேணுமோ போய் அரை